வெல்கம் பேக் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். வண்டியை இந்த மழை பெஞ்சப்பெல்லாம் மழையில் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் பிடிக்கும் போது இந்த மாதிரி சவுண்டு வரும். எனக்கு ஆனால் இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் கீர் சைக்கிள்லாம் வச்சுருப்பானுங்க பசங்க. அப்போல்லாம் கீர் சைக்கிள் வாங்குறது பெரிய விஷயம். நான் கவர்மெண்ட் ஸ்கூல் சைக்கிள்லாம் வச்சுருப்பேன். ஆனால் அவனுக்கு கீர் சைக்கிள் வச்சுக்கிறவங்களாம் இப்படி பிரேக் போட்டான்னா அந்த மாதிரி சவுண்டு வரும். அதை வச்சு சீன் போடுவானுங்க சின்ன வயசில். அது என்னன்னு தெரியல, அப்போ வந்து எனக்கு இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். இப்பயும் அந்த சவுண்டு அப்படியே பிடிச்சிருக்கு. நேற்று ஒரு நல்ல கோட் பார்த்தேன் நண்பா, சூப்பராக இருந்துச்சு. இருங்க அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஐயோ இவனுங்களாம் பார்த்தா பய நினைவுகள் வருது. நேற்று ஒரு கோட் பார்த்தேன் நண்பா, நல்லா இருந்துச்சு. என்னன்னா, எஸ்டர்டே இஸ் ஏ ஹிஸ்ட்ரி, டுமாரோ இஸ் மிஸ்ட்ரி, பட் டுடே இஸ் ஏ கிஃப்ட். நல்லா இருக்குல்ல? எஸ்டர்டே இஸ் ஏ மிஸ்ட்ரி அப்படின்னா இங்கே நிறைய பேர் வந்து பாஸ்ட்டை நினச்சி நேற்றை நினச்சி தான் வருத்தப்படுறாங்க. நேற்று நம்ம என்ன வேணால் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இல்லை நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்திருக்காது, என்ன வேணால் ஆயிருந்துருக்கலாம். ஆனால் நிறையா பேர் வந்து நேற்று ஐயோ நேற்று இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வேஸ்ட் ஆகுறாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நண்பா, வி கேன் கோ பேக் அண்ட் சேஞ்ச் வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நேற்று நடந்த மிஸ்டேக்கை பார்க்கவே கூடாது. இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடாது, அப்படி தான் பார்க்கணும். டுமாரோ இஸ் ஏ மிஸ்ட்ரி, இதுவும் ஒன்று. இங்கே நிறைய பேர் ஃப்யூச்சரை நினச்சி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஐயோ நாளைக்கு ஒரு வேளை நம்ம செலக்ட் ஆகலைன்னா அப்படின்னு தான் இருக்கும். ஒரு வேளை மேபி நம்ம செலக்ட் ஆகலாம் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. டுமாரோ நினச்சி கஷ்டப்படவே கூடாது. டுமாரோ வந்து நம்ம பிளான் பண்ணலாம், ஆனால் அந்த பிளான் படி அது நடக்குமான்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து எதுவுமே கஷ்டப்படக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ என்னெல்லாம் பாருங்கள், டெய்லி வண்டி ஓட்டுற ஆள் தான், அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் வண்டி ஓட்டுற ஆள் தான் எப்போ என்ன வேணால் நடக்கலாம். அதனால் என்றைக்குமே டுமாரோ நினச்சி கஷ்டப்படக்கூடாது, பாசிட்டிவாக தான் இருக்கணும். அண்ட் டுடே இஸ் ஏ கிஃப்ட். இன்றைக்கின்றது கிஃப்ட்டு நண்பா. இங்கே நிறைய பேர் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் டெய்லி வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு வருஷம் ஆகிடும். அந்த ஒரு வருஷம் அப்படியே கொஞ்சம் நாள், அப்படியே 2 வருஷம், அப்படியே இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி அப்படியே ஒரு நாள் போயிட்டு தான் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 2 days நாட் ஜஸ்ட் another day. ஓகேவா? எதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் 0 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன்றை நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டு பாசிட்டிவாக இருக்கணும். எல்லாத்தையும் இங்கே ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும், அதுதான் பயந்துட்டே போயிட்டுருக்கேன். பெரிய பள்ளம் ஒன்று இருக்கும், இதுதான் நினைக்கிறேன். அது இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் என்ன ஒன்று கற்றுக்கணுன்னா, எஸ்டர்டேலேருந்து நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். டுடே இஸ் நாட் ஜஸ்ட் another day. இன்றைக்கி அதுக்கான ஸ்டெப்பு எடுத்துக்கிட்டு ஃப்யூச்சரில் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். நாளைக்கு டுமாரோ அவ்வளோதான். சரி, இவர் இந்த அசார் லைட்டு போட்டு போகிறது, நான் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ரைட்டில் அவருக்கு போகிறேன். நம்ம எஸ்டர்டே பண்ண மிஸ்டேக்லேருந்து இன்றைக்கி அதுக்காக உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி டுமாரோக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அவ்வளோதான். இந்த கோட்லேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா அழகாக ஒரே லைனில் சொல்கிறேன். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டுடே பை வரிங் அபவுட் யுவர் எஸ்டர்டே பீயிங் அஃப்ரைட் ஆஃப் டுமாரோ. அவ்வளோதான் நண்பா. நேற்று நடந்ததை நினச்சி, நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி இன்றைக்கி வேஸ்ட் ஆகிடாதீங்க, அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல இந்த கோட்டு? சரி, ஓகே நண்பா, நான் ஸ்டோர்ட்ட வந்துட்டேன். உங்களுக்கு நான் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் நண்பா. இப்போ இன்றைக்கி அவ்வளோதான், சண்டே அவ்வளோதான். ஓட்டி முடிச்சிட்டேன். 180 ஆர்டர் டார்கெட் முடிச்சிட்டேன். 180 மட்டும் ஓட்டல. இன்றைக்கி மொத்தமாக 199 ஆர்டர்ஸ் ஓட்டினேன். மொத்தமாக இந்த வீக் மட்டும் ஆர்டர் வந்துட்டே தான் இருந்துச்சு. நானும் பொறுமையாக தான் ஓட்டினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27 ஆர்டர் ஓட்டினேன். ஆர்டர் வந்துட்டே தான் இருந்துச்சு. நானும் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு பொறுமையாக ஓட்டின்னு போயினே இருந்தேன். அவ்வளோலாம் ரிஸ்க்கு, ப்ரெஷர் எடுத்துக்காமல். இந்த வாரம் வந்து மொத்தமாக 10,760 ரூபா ஓட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் 10,700 சில்லறதான். அந்த 700க்கு மேலே அக்யூரேட்டாக தெரில. எனக்கு தெரிஞ்சு 10,760 தான்.
இன்சென்டிவோட சேர்த்து. ஆர்டர் எண்ணி வந்து ஒரு 7,000 7,500 தான், இன்சென்டிவ் ஒரு 3,200. பரவாயில்ல, இன்றைக்கி அவ்வளோ டயர்டாக இல்லை, ரொம்ப ரிஸ்க் எடுத்தும் ஓட்டில, டிராஃபிக்கில் அவ்வளோ ஓட்டல. இன்றைக்கி ஓஎம்ஆரோட பக்கம் ஆர்டர் வரல, அந்த பக்கம் ஆர்டர் வந்துச்சு, அதான் டிராஃபிக் அவ்வளோ இல்லை. இப்போ இதுக்கப்புறம் தான் சண்டே டிராஃபிக் ஆரம்பிக்கும். ஐயோ, நான் போன வாரமே முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி வேறு 9 மணி நேரம் லாகின்ல இருக்கணும்ல. போன வாரம் நான் ஒரு மதியானம் 12 மணிக்கு வந்ததாக நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் ஓட்ட வேண்டியதாக ஆகிப்போச்சு. இந்த வாட்டி நான் கரெக்டாக 9 மணிக்கே வந்துட்டேன். 6 மணிக்கு முடிஞ்சிடும் அந்த 9 மணி நேரம் லாகின்னு. கரெக்டாக 6 மணிக்கு முடிஞ்சுது. நடுவில் வேறு கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சுது, இப்போ தண்ணியில் நிற்கிது. சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் பெஞ்சுது. நான் கூட ரொம்ப நேரம் பெஞ்சிடும், ஐயோ இன்னும் நைட் டைம் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, 10 நிமிஷம் பெஞ்சு நின்றுச்சு. சரி, போதும், முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு கரெக்டாக 16 ஆர்டர்னு நினைக்கிறேன். இதில் ஒன்று 16 ஆர்டர் ஓட்டினா இன்னும் ஒரு 1,600 எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் வரும். முடியல அதை ஓட்டிட்டேன்னா நாளைக்கு வர முடியாது. நாளைக்கு வேறு எப்படி மண்டே லாகின் அந்த வீக்லி இன்சென்டிவ் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இன்றைக்கி ஓட்டு நாளைக்கு வர முடியாது. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். வண்டியில் வேறு சார்ஜ் 20% வந்துச்சா, ஒரு மாதிரி முறுக்கு நான் தலைமை போக மாட்டேறான். 20 கீழே வந்தாலே முறுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், பிக்கப்பு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இப்போ வேணுன்னா பேட்ரி பேஸ் ஸ்வாப் பண்ணிக்கலாம். எதுக்கு இதுக்கப்புறம் ஓட்ட போகிறதில்ல. போயிட்டு ரூமில் நிறுத்தினா அதுக்கப்புறம் எங்கன்னா நைட்டு சாப்பிட மட்டும் தான், அதுவும் பக்கத்துலேயே தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு வந்துட்டு திரும்பி நிறுத்தினா நாளைக்கு காலைல போகும்போது மாற்றிட்டு போயிடுவேன். இந்த 20% எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 கிலோமீட்டர் கண்டிப்பாக போவோம். சரி, ஓகே நண்பா, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.